அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரப்பி அன்புள்ளவர்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரப்பி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வர, அந்த வகையில் ஏப்ரல் 20 முதல் மே 20, 2026 தனுசு லக்னம் அது தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அது தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டம் நிலைக்க போராடும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குற அதிர்ஷ்டம் நிலைக்க போராடும் மாதம். ஆக அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதை நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது நிலைக்கிறதுக்கு போராடுற மாதிரி இருக்குன்றிருக்கேன். அப்போ எச்சரிக்கை உணர்வு வேணும். எந்தெந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்கணும், எப்படிலாம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள், மரியாதை, அதிர்ஷ்டம், சுப நிகழ்வுகள் கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு நல்ல சூழல், நல்ல நட்புக்கள், நல்ல பார்ட்னர் அமைச்சு கொடுக்குற மாதிரி நீங்களும் அவங்களோட இணைந்து செயல்படுவது போல பக்கவாக இருக்க. அதுவும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப ஒரு கெத்து வரும். அண்ட் உங்களுக்கு ராகு கேதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்க. 3-9 ராகு, 3ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல பாவிகள் இருக்கிறது மிகவும் சிறப்பு. வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு பெரிய ஆளாகிறது, இனம் புரியாத அப்படி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கூடுவது இருக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாங்க புடத்திக்க மாட்டீங்க, ஆராய்ச்சி பண்ணி கெடுத்துக்க மாட்டீங்க. மெடிடேட் பண்ணிட்டு சரண்டரி கான்செப்டில் வர்ற வாய்ப்புகளை மனசுக்கு தோன்றபடி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா பக்கவாக இருக்கும். ஏன்னா 5 குடையவன் 4ஆம் இடத்துல இருக்கான். செவ்வாய் அதிர்ஷ்டத்தை, திருப்தியை, சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுக்கக்கூடியவன் 4ல் இருந்து காரியத்தை. ஏன்னா பாவிகள் 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். அது பக்கவா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை, உங்கள் வித்தை திறமை பலிதமாகிறது போல இருக்கும். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் கூட நீங்கள் இறுதி வெற்றி, அப்படி ஒரு திருப்தி, அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். காரிய வெற்றி கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் மெடிகேட் பண்ணிட்டா நல்லது. ஏன்னா இந்த செவ்வாய் மட்டும் அங்கே இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு கெடுதல்களை பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கான். அவங்க கூட சேர்ந்து இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பொல்யூட் ஆகிறார். அதனால் காரிய தடை, பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 40 நாட்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். செவ்வாய் சனி அந்த பார்வையால், அந்த சேர்க்கையால் அந்த எந்த இடத்த பார்க்குறாங்களோ அதை கெடுக்கொண்டிருப்பேன். உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதால இந்த காரிய வெற்றி, தொழில், வேலை வாய்ப்புகளில் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த 40 நாள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 11/5/2026 வரைக்குமே 4ஆம் இடத்துல தான் சனியோடு சேர்ந்து புல்யூட் ஆகி அந்த அதிர்ஷ்டமாக கிடைக்க வேண்டியதை கடைசியில் கெடுத்து விடுற மாதிரி, லாபத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணிக்கப்பேன். 11/5க்கு அப்புறம் அவர் ஆட்சி வீட்டுக்கு வந்துடுறார். அப்போ சிறப்பாக இருக்கும். நான் ஏப்ரல் 20லேருந்து மே 20ங்கிறப்ப 11/5 வரைக்கும்னா லாஸ்ட் 9 நாட்கள் தான் நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும். மீதி அந்த 21 நாட்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் சனி சேர்க்கை இந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்து எப்படி பிரச்சனை வரும், உங்கள் பேச்சால் வரும், பொருளாதார ரீதியாக சில செயல்பாட்டால் வரும், சில முயற்சிகள் கூட இருக்கிறவங்களால வரும். அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து எப்படி கூட இருக்கிறவங்கள அவங்க வெயிட்டெல்லாம் பார்த்துருதேன். உங்கள் பேச்சு, முயற்சி, தனம், குடும்பம் வழியாகவும் சகோதர சகோதரிகள், சகாக்கள், கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க வழியாலாம் அந்த காரிய தடை, பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள்ட்டெல்லாம் ஒரு வித விழிப்புணர்வோட, யாருக்கிட்டையும் பகை இது வேணாம், எல்லோட்டையும் அன்பு செய்யுங்க. ஏன்னா நம்ம அந்த பிரபஞ்ச ரகசியமே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல பங்கு அதிகமாக ரிட்டர்ன் வரும். எல்லோருக்கிட்டையும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். என்ன இது சில பேர்கிட்ட சில இது கூட இருக்கும், தீமை அதிகமாக இருக்கும், அதனால அவங்க கெட்டவர்கள் அப்படிம்போம். சில பேர்கிட்ட நன்மை அதிகமாக இருக்கும், அதனால நல்லவர்கள்மோம். நல்லவர்கள்னால அவங்கள்ட்டையும் சில கெட்டது இருக்குன்றிருக்கேன். 20-25%.
நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 9ல் இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு யோகி ஞானி போல உங்களை பிஹேவ் பண்ண வைப்ப. இல்லாட்டி 5 குடையவனாக வரக்கூடிய அந்த செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடியவர் உங்க புத்தியில ஆராய்ச்சியை கொடுத்து சந்தேகத்தை கொடுத்து கெடுத்து விட்டுருவார். அப்படி விரயமாயிடுற மாதிரி. ஏன்னா செவ்வாய் சனி ஆல்ரெடி காரியத்தை கெடுக்கிற மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் மெடிடேட் பண்ணனா தேவையற்ற ஆராய்ச்சி பண்ணி அந்த கேதுவும் கெடுக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவார். அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். இந்த புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதியான புதன் நீச்சமாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஆனால் அவர் 30/4/2026 வரைக்கும் தான் 4ஆம் இடத்துல இருந்து நீச்சமாக இருக்கிறார். அப்புறம் 5ஆம் இடம் வந்துடுவார். அப்போ புத்தியில் சில பாதகங்கள் பிரச்சனைகள் வருது. குழந்தைகள் வழியாக நிம்மதி சந்தோஷம் போகிறது. பார்ட்னர் வழியாக நெருக்குதல்கள் வர்றது, நெருக்கடிகள் வர்றது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் 9 கூடையும் உங்களுக்கு உச்சமாக இருக்கிறது சிறப்புங்க. அதனால தான் அதிர்ஷ்டம். ஏன்னா 5க்குரியவன் கொஞ்சம் கெட்டிருந்தாலும் 9 கூடையவன் உச்சமாக இருக்கிறப்ப இறுதி வெற்றி, இறுதி நன்மை கிடைக்கும். அதுவும் பெரியவங்க, மூத்தவங்க, அரசியல்வாதிகள், அதிகாரிகள், தந்தை போன்று உள்ளவர்கள் அவர்கள் வழியாக அப்படி ஒரு நிம்மதி சந்தோஷம் அதிர்ஷ்டம் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த செவ்வாயும் போய் 11/5க்கு அப்புறம் அவர் ஆட்சி ஆகிறப்ப மாபெரும் அதிர்ஷ்டம் வரும். கிட்டத்தட்ட அந்த சூரியன் 15/5/2026 வரைக்குமே உச்சமாக இருக்கிறது. மிகவும் சிறப்பு. கடைசி 5 நாள் தான் அவர் 6ஆம் இடம் போகிறார். 6ஆம் இடம் போகிறதும் தவறு கிடையாது. பட் 9ஆம் இடத்ததிபதி 6ல் இருக்கிறப்ப அந்த பூர்வ பாக்கியம் கெடும். ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க. அப்படியே உற்சாக இதில் வெற்றி குதூகுலத்தில் கழிப்பில் அப்படியே ப்ராப்பராக மெடிடேட் பண்ணாமல் ஒரு இறைவனுக்கு இந்த பிரபஞ்ச நாயகனுக்கு நன்றி சொல்லாமல் விட்டுருவீங்க. அதை ஒட்டி பார்த்துக்கோ. உங்களுக்கு 6/11 கூடிய அந்த சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதும் 8 கூடையவன் உச்சமாக, அப்போ 6-8 கூடையவன் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கான். அதிரடி வெற்றி, விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும். 8 கூடையவன் உச்சமாக இருக்கிறப்ப அந்த பார்ட்னர்கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூட அவங்க கை ஓங்கும். உங்களுக்கு பார்ட்னரும் அப்படி தான் இருப்பாங்க. அது பார்ட்னர்னா ஆகாது, பார்ட்னர் தான் பாதகமாக வருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நீங்களே அப்படி ஆக்கி விட்டுருவீங்க. ஏன்னா 8 கூடையவன் உங்களுக்கு சந்திரனாக வருகிறார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம். உங்கள் பார்ட்னர் அப்படி நிலையற்ற பார்ட்னராக தான் இருப்பார். அவங்கள்ட்ட அவருடைய ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த பார்ட்னர் நம்ம சொல்கிறதை கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கேட்பாங்க, அடுத்து கேட்க மாட்டாங்க. இன்னொரு வாட்டி கேட்பாங்க, அப்புறம் கேட்க மாட்டாங்க. இப்போ கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னே தெரியாது. ஏன்னா சந்திரன் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். நட்சத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம், 2.25 நாளுக்கு ஒரு ராசி அப்படி கடந்து போயிட்டே இருக்கிறதால உங்கள் நட்புகள் நிரந்தர பார்ட்னராக இருப்பான். அது வேணா சொல்லலாம். பட் மாறி மாறி நன்மைகள் தீமைகள் அவங்களால வழியாக வந்துட்டு அவங்களால அப்படியே டோட்டலாக இவங்களால நன்மைப்பா. அப்படி ஒரு சந்தோஷம்னு சொல்ல முடியாது. இந்த பங்குதாரர்கள் வழியாக ஏற்ற இறக்கங்களை இந்த பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் அப்படி தான் பண்ணுவார். அவர் நல்ல உச்சமாக இருக்கிறதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா நம்ம புத்தியை வச்சுட்டு நம்ம செயல்படுறப்ப கட்டுறது கைமண் அளவு தான். அது லிமிட்டடாக தான் சக்ஸஸ்க்கு நடக்கும். அவன் மேலே பாரத்தை போட்டு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சிங்கன்னா மிராக்கிள்ஸ் நடக்கும். பெரிய அளவுக்கு சுக்கிரன் லாபத்தை கொடுப்பார். என்னதான் போராட்டம் இருந்தாலும், ஏன்னா 6ஆம் இடத்தறிவு இல்லை, சும்மா கொடுக்க மாட்டார். போராட்டம், போட்டி, பிரச்சனைகள், எதிர்பாலினர் வகையில் சிக்கல்கள். ஒரு ஆம்பளை உங்கள்கிட்ட வம்பளத்தா கூட அவன் திட்டினா கூட கொஞ்சம் பொறுத்துக்குவீங்க. ஒரு பொம்பளை திட்டாங்கன்னா ஒரு ஆம்பளைக்கு பிடிக்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு பெண்களுக்குள்ளே சண்டை வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. ஒரு ஆண் திட்டாப்புலன்னாக்கா புறம்புறம் கொதித்தெறிவீங்க. அப்போ ஒரு கொந்தளிப்பு வரும். அதனால் மெடிடேட் பண்ணிக்கங்க. சுக்கிரன் கிட்டத்தட்ட 14/5/2026 வரைக்குமே ஆட்சியாக இருக்கிறார். அவர் வெற்றியை கொடுப்பார், சும்மா கொடுக்க மாட்டார், போராட்டமாக இருக்கும். அதற்கு அடுத்தது 14/5/2026 அப்புறம் அவர் 7ஆம் இடம் வர்றது சிறப்பு. 11 கூடையவன் 7ல் இருக்கிறப்ப நன்மைகள் கிடைக்கும். மற்றவங்க சூழல் வழியாக நல்ல லாபம் கிடைக்கும்.
இந்த புதனும் பார்த்தீங்கன்னா 15/5/2026 வரைக்கும் தான் 6ஆம் இடத்தில் நிபுணத்துவ யோகத்தை கொடுக்குறார். பாதக வேலைகளை செய்யாம. இப்போ அவர் 6ஆம் இடம் வர்றப்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 6, 7, 10, 11 பரிவர்த்தனை ஆக்குது. என்னதான் போட்டி பிரச்சனைகள் சூழல் சரியில்லாமல் இருந்தாலும் காரிய வெற்றி அந்த லாபம் உறுதியாக இருக்கும். ஏன்னா இவன் மேலே அவன் செய்வான், அவன் மேலே இவன் செய்வான். காரிய வெற்றியை செய்யறதுக்கு லாபாதிபதி செய்வான். லாபாதிபதி அந்த காரிய வெற்றியை கொடுக்குறான். லாபத்தை கொடுக்கறத யாரு கொடுக்குறா? காரியத்தை வெற்றியா முடிச்சு கொடுக்குறவா. அது 10 கூடையவன். ஆக 10, 11 பரிவர்த்தனை ஆகிறது சிறப்பு தான். பட் 6, 7 கூடையவனா வர்றதால மற்றவங்க சூழல்கிட்ட பகை விரோதம் போட்டிகள் சிக்கல்கள் நீங்களா வச்சுக்க கூடாது. அது வந்தா அப்படியே விடுங்க, மெடிடேட் பண்ணிட்டு இப்படி சமநிலையில் வேலை பார்த்துக்கங்க. அவங்கள்ட்ட பகைக்கிறது நீயா நானாம் போட்டி போடுறது இந்த வேலை வேண்டாம். அதிர்ஷ்டம் கிடைக்கிறத நீங்களே தடுத்துக்கிற மாதிரி அதை நிலைக்க வைக்க முடியாதபடி போடும். நல்லா தாங்க இருந்துச்சு, என் வாய் தாங்க சும்மா இல்லை. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிதான் பண்ணும். 2ஆம் இடத்துல இருக்க சனி வெடுக்குன்னு பேசி விட்டாங்க சக்குன்னு. என்ன அறியாம நான் தான் ஏமானதாங்க தப்பு அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி முயற்சி பண்ணிட்டேன், இப்படி திமிரா பிஹேவ் பண்ணிட்டேன், இப்படி தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டப்படுத்திட்டேன், என்ன பேசணும்னு தெரியாமல் சொதப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஏன்னா புத்தியிலையும் 5ல் வந்து பாவிகள் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. கிட்டத்தட்ட 9 கூடைய அந்த சூரியன் உச்சமாக இருக்கிறது. அப்படி ஒரு திமிரு வரும். நீங்கள் ஒரு பெரிய அப்பாட்டக்கர்ன்னு நினைக்கிற மாதிரி வரும். கூடவே 5 கூடையவனு சேர்றானா 11/5. அப்போ ஓவராக வரும். கடைசி 5 நாளில் ஜாக்கப் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9க்குரியவன் திமிர கொடுக்க மாட்டான். எல்லாம் அவன் செயல். நம்ம என்ன அவர் வழியாக தான் இந்த மாதிரிலாம் நன்மை நடக்குது. நம்ம பண்ணியிருந்தா சொதப்பிருப்போம்ப்பா, இந்த அளவுக்கு லாபம் கிடைக்காதுப்பா. இந்த பெரிய மனுஷன் நம்மள்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கிறதுக்கு நம்மளா காரணம் அவன் தான். நம்ம அப்படி என்ன செஞ்சோம்? நம்ம என்ன செஞ்சாலும் பெரிய மனிதர்கள் அந்த திமிரா அவனெல்லாம் அடக்கி தான் வச்சுருக்கணும்னு வச்சா நம்ம அப்படி தானே இருக்க முடியும். நம்மளை எப்படி புகழ்கிறாரு, அப்படி உயர்த்துறாரு அப்படிங்கிற தன்மையெல்லாம் அவன் தான் கொடுக்க முடியும், இந்த பிரபஞ்ச நாயகன். அதனால நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக நிலைக்க வச்சுருவீங்க. ஆனால் போராட்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்து அந்த 40 நாள் அந்த தனி வீடியோவை பார்த்துட்டு எச்சரிக்கையை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போராட்டம் இருந்தாலும் காரிய வெற்றி, மரியாதை உறுதி, லாபம் உறுதி. இந்த மாதம் கலக்குவீங்க. ஏன்னா 15/5 வரைக்குமே சூரியன் உச்சமாக இருப்பது. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இறுதி வெற்றி கன்ஃபார்ம். அடுத்து 6ஆம் இடம் போகிறது நல்லது, அது உங்கள் கையில் இருக்குது. ஓரளவு நீங்கள் எப்படி பிகவ் பண்ணுறீங்கன்னு அதை ஈகோ இல்லாமல் எல்லாம் அவன் அருள்னு பிகவ் பண்ணினேன். ஆச்சரியமான ரிசல்ட், அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. அதை நிலைக்க வைக்கவும் உங்களால் முடியும். அதுக்கு ஜெப தியானம் பண்ணிக்கும். அஷ்டமாயின் தரப்பு அன்புலங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்க. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி.